யாழ்னி பைனாப்பிள் சாப்பிட்றியா? வெறும் பைனாப்பிள்ல போர்மா. இது வச்சு தான் ஸ்வீட் செஞ்சு தாயேன். ஓகே. இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் பாயாசம் தான் பண்ண போகிறோம். ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிள் பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மண்டவெல்லத்தை துருவிக்கலாம். துருவி ஒரு பாத்திரத்தில் போட்டு மண்டவெல்ல பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பதம்லாம் எதுவும் இல்லை, மண்டவெல்லாம் கரைஞ்சா போதும். அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து 2 தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு திக்காக வர தேங்காய் பாலும், அடுத்தது கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பைனாப்பிளை கட் பண்ணிக்கலாம். பைனாப்பிளை வந்து கொஞ்சம் நான் கட் பண்ணியும் போடுவேன், அரைச்சும் ஊற்றுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. பழம் வந்து மெயினாக இனிப்பாக இருக்கணும். இனிப்பான பழம்னா நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு மண்டவெல்லமும் ரெடி பண்ணிட்டோன்னா இந்த பாயாசம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம சின்ன சின்னதாக நறுக்குன பைனாப்பிளை போட்டுக்கலாம். போட்டு நல்லா நெய்யில் வதக்கி விட்டுக்கலாம். பைனாப்பிள் கொஞ்சமாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பைனாப்பிளையும் இதில் சேர்த்துக்கலாம். பழம் வந்து இனிப்பான பழமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளிப்பான பழம்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதில், அப்போ தான் பாயாசம் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற டைமில் நம்ம மண்டவெல்ல பாகை இதில் சேர்த்துக்கலாம். மண்டவெல்ல பாகு ஜவ்வரிசி எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். கொதிக்கிற டைமில் 2ஆவது எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்கணும். கொதித்து வரும்போது அது நல்லா திக்காயிரும். ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் அது பாருங்கள் நல்லா திக்காக இந்த மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த திக்கான தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல எம்மி அண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. பழம் மட்டும் இனிப்பான பழமாக எடுத்துக்கோங்க. பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைனாப்பிள் பாயாசமா யம்மியா இருக்குமா. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.